அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு 25 மீட்டர் உயரத்திலிருந்து போடப்பட்ட ஒரு ரப்பர் பந்தானது ஒவ்வொரு முறையும் தரையில் மோதிய பிறகு விழுந்த உயரத்தில் பாதி அளவுக்கு எழும்புகிறது எனில் ஓய்வு நிலைக்கு வரும்போது அந்த பந்து சென்ற மொத்த தூரம் எவ்வளவு? இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த இடம்தான் அந்த பந்தினுடைய ஸ்டார்டிங் இடம். மேலேருந்து பந்து கீழே விழுவுது. மேலேருந்து பந்து கீழே வரத்துக்கு பயணப்பட்ட தூரம் 25 மீட்டர். இந்த 25 மீட்டரில் பாதி தூரத்துக்கு திரும்ப மேலே போகுது. அப்போ 25ல் பாதி எவ்வளவு? 25/2. இப்போ திரும்ப அந்த இடத்துலேருந்து கீழே விழுவுது. அப்போ இப்போ கீழே விழுந்த அந்த தூரமும் 25/2 மீட்டர் தான். இப்போ திரும்ப இதில் பாதி தூரத்துக்கு மேலே எழும்புது. அப்போ 25/2ல் பாதி எவ்வளவு? 25/4ன்னு மாறிடும். ஸோ இப்போ திரும்ப கீழே விழுவுது. அப்போது திரும்ப கீழே விழுந்தது 25/4 தூரம் தான். இது இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். அப்போ இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இங்கே உள்ளது 25. எத்தனை வாட்டி வந்திருக்கு? ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ இது 25 ப்ளஸ் இங்கே உள்ள பாருங்க 25/2ங்கிறது 2 வாட்டி வந்திருக்கு. அதே போல் 25/4ங்கிறதும் 2 வாட்டி வந்திருக்கு. இதுக்கு அடுத்து உள்ள 25/8ம் எத்தனை வாட்டி தான் வரும்? 2 வாட்டி வரும். அப்போ எல்லாமே 2 வாட்டி வரதுனால இது எல்லாமே நம்ம 2 வாட்டி எழுதாமல் 2 பெருக்கல் அப்படின்னு ஒரு வாட்டி எழுதிக்க போகிறோம். ஸோ இங்கே 25/2 ப்ளஸ் இங்கே 25/4 ப்ளஸ் இங்கே 25/8. இப்படியே இது போய்கிட்டே இருக்கும். அந்த பால் பவுன்ஸ் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ இது எல்லாத்துலேருந்தும் நான் 25/2 வெளியில் எடுக்க முடியும். ஸோ 25/2 நான் வெளியில் எடுத்துட்றேன். வெளியில் எடுத்துட்டா மீதி இருக்கிறது என்ன? ஃபஸ்ட்டில் உள்ளதில் 25/2 வெளியில் போயிடுச்சு. ஸோ 1. ரெண்டாவது உள்ளதில் மேலே 25 வெளில போயிடுச்சு. ஸோ 1. கீழே 4. 4ல் 2 வெளில போயிடுச்சு. ஸோ 2 2 4. அதனால் திரும்ப ஒரு 2 எழுதிக்கணும். அடுத்து 25/8ல் 25 வெளில போயிடுச்சு. ஸோ 1. கீழே 8ல் 2 வெளில போயிடுச்சு. 4 2 8. ஸோ இங்கே பேலன்ஸ் 4 இருக்கும். இப்படியே அன்சோவான் போய்கிட்டே இருக்குது. இங்கே உள்ள 2க்கும் இங்கே உள்ள 2க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே 25 ப்ளஸ் 25 இன்ட்டு இப்போ இங்கே உள்ள எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா a/1 - r. முடிவில்லாமல் செல்லக்கூடிய பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள எண்களை கூட்டுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இங்கே 1 1/2 பெருக்கினா 1/2 வரும். 1/2 1/2 பெருக்கினா 1/4 வரும். ஸோ இப்படியே போகிறதுனால இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. இந்த பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள முதல் எண் 1. இதை தான் நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏயினுடைய மதிப்பு 1. 1 - r. எதை பெருக்கிக்கிட்டே போகிறோம்? 1/2 பெருக்கிக்கிட்டே போகிறோம். அதனால் ஆரினுடைய மதிப்பு 1/2. 1ல் 1/2 கழிச்சிட்டா மீதி கிடைக்கிறது என்ன? 1/2. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 வகுத்தலுக்கு கீழே வகுத்தலாக இருக்குது. அதனால் மேலே போயிடும். அதனால் இது 2ஆக மாறிடும். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் என்னது? 2. இப்போ 25 2ஆல் பெருக்கணும். 25 2ஆல் பெருக்கினா 50. 50ஓட 25 கூட்டணும். கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 75. ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர், அதாவது பந்து சென்ற மொத்த தூரம் 75 மீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை
நன்றி, வணக்கம்.